எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் ரொம்ப காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் இது மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் சிக்கன் கூட நல்லா ஒட்டி வரணும். அது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருங்க. இது நல்லா மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறம் ஜாரில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மசாலாலாம் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்டார் பூ, கிராம்பு, 1 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். 1 ஸ்பூன் தனியா இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் பேனில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும், ஏன்னா சிக்கன் நிறையா நேரம் வறுக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா நல்லா கலந்து விடும்போது சூப்பரான நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் இந்த சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம மேரினேட் பண்ணும்போது போட்ட இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும். ஸோ இப்போதைக்கு மூடி வைக்க வேணாம். இதே மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், அந்த பச்சை வாசனை போகட்டும். அப்போ கிளறி விடுங்க. இதை இப்போ கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ ஒரு 50% சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ இதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போவும் நல்லா தண்ணி விட்டு நல்லா சிக்கன் ஓரளவுக்கு 80% வெந்துடுச்சு. இதை இன்னும் நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தா சரியாக இருக்கும். நான் இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நான் மேரினேட் பண்ணும்போதே உப்பு போட்டேன். உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு எப்போ வேணுமோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இப்போவே நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு இந்த பதம் போதுன்னா நீங்கள் இறக்கிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும், அதனால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுறேன். இந்த சிக்கன் ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சைடுலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கினா சரியாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி கலந்து விடுறேன்.
அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான காரசாரமான ஆந்திரா சிக்கன் ஃப்ரை ரெடி. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.